வணக்கம். மே 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 20ஆம் தேதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விடுமுறை. அங்கே தேர்தல் நடக்கிற காரணமாக இன்னைக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. மே 18ஆம் தேதி ஸ்பெஷல் ட்ரேடிங் டேயாக இருந்தது. அவங்களுடைய பேக்கப் சிஸ்டம் எலமெண்ட் சோதனை செய்திருக்கிறாங்க. அன்னைக்கு நடந்திருக்கிற ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்கிறது எவ்வளவுன்னு பார்ப்போம். ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பது 51 கோடி ரூபாய்க்கு, விற்பனை செய்திருப்பது 144 கோடி ரூபாய்க்கு. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 93 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பது 149 கோடி ரூபாய்க்கு, விற்பனை நடத்தியிருப்பது 302 கோடி ரூபாய்க்கு. நெட் 153 கோடி ரூபாய்க்கு செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. சனிக்கிழமை வீடியோவில் நினைக்கிறேன். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். செப்டம்பர் மாதத்தில் இது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற தகவல் பார்த்துருந்தோம். யாரெல்லாம் இந்த இண்டெக்ஸ்குள்ளார வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்ட் மற்றும் பிஹெச்இஎல் அல்லது பிஇஎல் அந்த இரண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க அந்த கட்டுரையில்ன்றது பார்த்துருந்தோம். ட்ரெண்ட் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் சில இடத்துல பிஹெச்இஎல்லும் சில இடத்துல பிஇஎல்லும் இருந்தது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், இன்னொன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இரண்டுமே இருந்தது. அது அவங்க சரி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அந்த கட்டுரையில் அவங்க சரி செய்திருக்கிறாங்க. பிஹெச்இஎல்ல அவங்க நீக்கி இருக்கிறாங்க. பிஇஎல் தான். ஸோ ட்ரெண்ட் மற்றும் பிஇஎல் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டு ஸ்டாக்ஸ், மைண்ட்ரி மற்றும் டிவிஎஸ் லேபரேட்டரிஸ். ட்ரெண்ட் மற்றும் பிஇஎல் உள்ள வரதுனால ட்ரெண்ட்டுக்கு மட்டும் $429 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிஇஎல்ல $361 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில மே 21ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பிஹெச்இஎல், என்எம்டிசி, இர்கான் இன்டர்நேஷனல், பை இண்டஸ்ட்ரீஸ், என்எம்டிசி ஸ்டீல், ஜேகே டயர், ஷீலா ஃபோம், மெட்ரோபோலிஸ், ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ், விஏடெக் வெபா, கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் மற்றும் ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ். எத்தனால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல். அவங்க உற்பத்தி செய்திருக்கிற எத்தனால் விற்பனை கொஞ்சம் தாமதம் ஆகுது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த எத்தனாலை வாங்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு, டிமாண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சப்ளை இந்த கம்பெனிகள் செய்கிறாங்க, ஆனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அந்த டிமாண்ட் இப்போதைக்கு இல்லை. அவங்க 15% பெட்ரோலில் கலக்க வேண்டும் அப்படின்றத இலக்காக வைத்திருக்கிறாங்க. ஆனால் அது தாமதம் ஆகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதனால் எத்தனால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம் செய்தியில். Q4க்கான ஜிடிபி நம்பர்ஸ் மே 31ஆம் தேதி வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. அரசு Q4 மற்றும் நிதியாண்டு 2024க்கான ஜிடிபி நம்பர்ஸை வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க? மார்ச் குவார்ட்டருக்கு 6.7%, முழு நிதியாண்டிற்கு எதிர்பார்ப்பது 6.9% 7%. ஜூன் குவார்ட்டரில் 8.2% இருந்தது. செப்டம்பர் மாத முடிவிற்கான குவார்ட்டரில் 8.1% இருந்தது. டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 8.4% இருந்தது ஜிடிபி வளர்ச்சி. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கடந்த 3 நாட்களில் 9% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நுவாமா தொடர்ந்து ரெடியூஸ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 120 பக்கம், இப்போ 158 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லூப்பன் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. சோமர்செட்டில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. மே 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இப்போ ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. 6 அப்சர்வேஷன்ஸுடன் விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பன். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 5% அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது Q4 ரிசல்ட்ஸ் தான். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4. ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 481 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 88% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2697 கோடி ரூபாய். நெஸ்லே இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 3% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெஸ்லே ஏப்ரல் மாதத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெஸ்லே இந்தியா அவங்க ராயல்ட்டி ஸ்விஸ் நிறுவனம், அவங்களுடைய பேரண்ட் நிறுவனமான நெஸ்லேக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உயர்த்த போவதாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் மாதத்தில். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அதை நிராகரித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ். குறிப்பாக பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் 71% கிட்டத்தட்ட இதை நிராகரித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க, எதிர்த்து வாக்களித்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க? ராயல்ட்டி ஃபீஸை 4.5%-5.2%
5% உயர்த்த போகிறாங்க 5 ஆண்டிற்குள்ளன்ற அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க நெஸ்லே இந்தியா. அதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதற்கு பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட 71% எதிர்த்து வாக்களித்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 8 பெனி ஸ்டாக்ஸ் கடந்த வாரத்தில் 80% அதிகரித்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 80% அதிகரிச்சிருக்கிற 8 பெனி ஸ்டாக்ஸ் லீடிங் லீசிங் ஃபினான்ஸ், ஜான்சன் ஃபார்மா கேர், சவாக்கா பிஸ்னஸ் மெஷின்ஸ், பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸ், அத்விக் கேபிட்டல், ஜென் ஃபார்மாசெக், சன்ஷைன் கேபிட்டல், முரே ஆர்கனைசர், இந்தியன் இன்ஃபோடெக் அண்ட் சாஃப்ட்வேர். பிரபுதாஸ் லீலாதர் 28 ஸ்டாக் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. பிஜேபி வரும் எலெக்ஷன்ஸில் 300லேருந்து 325 சீட்ஸ் ஜெயிச்சா இந்த 28 ஸ்டாக்ஸ் பயன்பெறும்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரை சார்ந்த லார்சன் அண்ட் டியூப்ரோ, அதானி போர்ட்ஸ், ரோட் அண்ட் மெட்ரோ இபிசி கம்பெனிஸ் அது ஒரு செக்டருங்க. ஸோ அது கீழே வரக்கூடிய ஸ்டாக்ஸும் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் குட்ஸ் செக்டரில் சீமென்ஸ், ஏபிபி, கார்பரண்டம், ஷ்னைடர், ஈசாப், இன்கர்சால் ரேண்ட், கிர்லோஸ்கர் நிமோட்டிக். டிஃபென்ஸ் செக்டரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பிஇஎல், பிடிஎல், பிஇஎம்எல், மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் கொச்சின் ஷிப்யார்ட் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிமெண்ட் செக்டரில் அல்ட்ராடெக் சிமெண்ட் மற்றும் அம்புஜா சிமெண்ட்டும் அதானி குரூப் தான். நியூ எனர்ஜி பிசினஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டெர்லிங் வில்சன், வாரி, எல்என்டி, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ். மெட்டல் செக்டரில் ஜேஎஸ்எல் மற்றும் ஜேஎஸ்பிஎல். வயர்ஸ் அண்ட் கேபிள் மற்றும் இஎம்எஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் நினைக்கிறாங்க. அந்த செக்டர் கீழே பாலிகேப், ஆர்ஆர் கேபிள், டிக்சன் டெக்னாலஜிஸ், ஆம்பர், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் யூனிட் பேங்க்ஸ் கீழே எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க். பப்ளிக் செக்டர் அக்ராஸ் செக்டரில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் உட்பட பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஆம்பா என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஹேவல்ஸ் இந்தியா மற்றும் கேஎஸ்பி லிமிடெட் கிட்ட இருந்து 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேவல்ஸ் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு 2.15 2.3 கோடி ரூபாய் இடையே. இரண்டாவது ஆர்டர் கேஎஸ்பி லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்தது 1 கோடியிலிருந்து 1.1 கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆம்பா என்டர்பிரைசஸ். அனுப்பம் ரசாயன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 75 பைசா. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 41 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 44% விழுந்திருக்கு. டோட்டல் இன்கம் 413 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நியர் டேர்ம்கான ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஆரபிந்தோ ஃபார்மாக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1285 1330, ஸ்டாப் லாஸ் 1145. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 2300 2385, ஸ்டாப் லாஸ் 2060 ரூபாய். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 197 218, ஸ்டாப் லாஸ் 155. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய பத்தாஞ்சலி சோன்ப பொடியை வந்து சோதனைக்கு உட்படப்பட்டிருக்கு. அது வந்து உடலுக்கு நல்லதல்ல அப்படின்னு கண்டறியப்பட்டிருப்பதாக செய்தி. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க கம்பெனி கிட்ட. கம்பெனி இப்போ பதிலும் கொடுத்திருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 2019 ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம். இதற்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏன் சம்பந்தம் இல்லைன்னா, இந்த ஃபுட் பிசினஸ் ஜூலை 2022 தான் பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதனால சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸ். மாயில் 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டிற்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. Q4 ரிசல்ட் தான் காரணமாக சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 91 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 416 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ஏஞ்சல் ஒன் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. நியர் டேர்ம்கானது நமக்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. எம்டார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 2180 2200, ஸ்டாப் லாஸ் 1900. பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 845 850, ஸ்டாப் லாஸ் 700. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 1960 2000, ஸ்டாப் லாஸ் 1700. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் 5% அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அதற்கு அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் Q4 ரிசல்ட் தான். புரோக்கிங் கம்பெனிஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 167. முந்தின க்ளோசிங் கிட்டத்தட்ட 140 லெவலில். நுவாமா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து பையாக உயர்த்தியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 180. எம்கே குளோபல் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150.
ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3 டிவிடெண்ட். ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ₹3411 மில்லியன், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹511 மில்லியன், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. HDFC செக்யூரிட்டிஸ் நியர் டேர்ம்கான ட்ரேடிங் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. மிஸ்ரா தத்தோ நிகம்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 525, ஸ்டாப் லாஸ் 450. கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3600, ஸ்டாப் லாஸ் 3140. டெக் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1380, ஸ்டாப் லாஸ் 1215. ஆக்சிஸ் பேங்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1210, ஸ்டாப் லாஸ் 1048. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹330 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹933 கோடி, இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18 இருந்து. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 2.23%, போன குவார்ட்டரில் 2.18% இருந்திருக்கு. ஸோ அதிகரிச்சிருக்கு போன குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது. நெட் NPA 0.28%, போன குவார்ட்டரில் 0.17% இருந்தது. வாரி ரெனியூவல் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் பவர் ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹5 கோடி. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிற சில ஸ்டாக்ஸ் விரைவாக பார்க்கலாம். போதார் பிக்மெண்ட்ஸ் ₹4 டிவிடெண்ட். PPAP ஆட்டோமோட்டிவ் ₹1.25. ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் ₹1. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் 35 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. விம்டா லேப்ஸ் ₹2 டிவிடெண்டும், அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. டைட் வாட்டர் ஆயில் ₹20 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஷில்ப் கிராவியர்ஸ் டிவிடெண்டாக ₹2.10 அறிவிச்சிருக்காங்க. ஜெனித் ஃபைபர்ஸ் ₹1 டிவிடெண்ட். ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் லிமிடெட் 30 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பிரிசிஷன் வயர்ஸ் இந்தியா 45 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வைப்ரண்ட் குளோபல் கேபிட்டல் 75 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ட்ரைடன்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 36 ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக ₹500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு கம்பெனி முடிவு செய்திருக்காங்க. பராக் மில்க் ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இந்த குவார்ட்டருக்கு ₹790 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹10 கோடி. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹1663 மில்லியன், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹187 மில்லியன், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6.50. டோட்டல் ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு ₹150 கோடி, இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹71 கோடி, இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.